செம்பா அத்தியாயம் 11. கோழி அல்ல கொடுஞ்சுறா. மலர்ந்து விகசித்த இருவாட்சி மல்லிகையின் மனம் கடல் காற்றோடு கைகோர்த்து கொண்டு இரவின் வரவை ஊரெல்லாம் சொல்லிக் கொண்டோடியது. அந்த காற்று ஊதி அணைக்க முயன்ற சிறு விளக்கின் அருகே கூடியிருந்த மூவரும் பேச்செடுக்காமல் தத்தம் நினைவுகளில் அமிழ்ந்து கிடந்தனர். விளக்கொளி காற்றில் படபடப்பது போலவே கோடனின் மனதும் சஞ்சலப்பட்டு கொண்டு கிடந்தது. கோடன் மட்டும் அல்ல, எதற்கும் தடுமாறாத திரைநாடனும் கூட கொஞ்சம் அதிர்ந்துதான் போயிருந்தார். சில காலமாகவே ஏதோ ஆபத்து அவர்களை தொடர்ந்து கொண்டிருப்பதாக உள்ளுக்குள் தோன்றிக் கொண்டிருப்பது தனக்கு மட்டுமல்ல என்பதை கோடனின் வெளுத்து ஓய்ந்த முகத்திலிருந்து புரிந்து கொண்டிருந்தார். கோடனை பொறுத்தவரை எப்போது குமரிக்கரையில் கால் பதித்தானோ அப்போதே திரைநாடனின் குடும்பத்தில் ஒருவனாகிவிட்டான். கோடனுக்கு பெரும் துணிவெல்லாம் கிடையாது. அவன் ஒரு தாழஞ்செடி போல. தனித்து நின்றால் அவனது வாழ்வின் கனத்தை அவனால் தாங்க இயலாது. அந்த தாழஞ்செடியை தாங்கும் கிளை வேறாக நின்றவள் அவனுடைய மனைவிதான். அவளை இழந்த துக்கம் மறையும் முன்னே செம்பவளம் கையில் வந்துவிட்டாள். அந்த நாளில் அவனை சூழ்ந்த இருள் மேகத்தை கண்டு அஞ்சி நடுங்கியவனுக்கு வரம் போல கிடைத்தவர்தான் திரைநாடன். அவர் மட்டும் அன்று இல்லாமல் போயிருந்தால் அவன் நிலையோ செம்பவளத்தின் நிலையோ என்னவாகி இருக்கும் என்று அவனால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. ஏதோ அவர் வந்து அவனை ஆற்றுப்படுத்தி அழைத்து வந்து இத்தனை ஆண்டுகளாக எல்லாம் நன்றாகத்தான் போய்கொண்டிருந்தன. ஆனால் இப்போது இருவருக்கும் புதிதாக தோன்றியிருந்த அந்த மனக்குழப்பத்தை மாயை என்று நினைத்து ஒதுக்கிவிட முடியாதபடி ஒரு சம்பவம் அன்று மாலையில் நடந்தேறியிருந்தது. கழிமுகத்தில் நண்டு பிடிக்க போன செம்பா கை நிறைய அம்புகளோடு வந்து நின்றாள். என்னம்மா இது? ஏதோ ஒரு பைத்தியம் அம்பு எய்து மீன் பிடிக்க பார்த்தது. நல்ல பெரிய கெண்டைகள் திரிந்தனதான். ஆனால் எய்தவனுக்கு ஆசை மட்டும் இருந்தால் போதுமா? ஓடும் மீன் மீது பானம் விட திறமை வேண்டாமா? ஒரு மீனை கூட அவனது அம்புகள் தொடவில்லை. நல்ல உரமான அம்புகளாக தெரிந்தன. அதனால்தான் அள்ளி கொண்டு வந்தேன். என் பயிற்சிக்கு பயன்படும் அல்லவா? அந்த அம்புகள் மீன்களை நோக்கி எய்யப்படவில்லை என்பதை உணராத மடமகள் அவற்றை கழுவிவிட்டு முனைகளை கூர்ந்து பார்த்து கொண்டிருப்பது கண்டு திரைநாடனுக்கே படபடவென்று வந்து விட்டது. கோடனுக்கோ சர்வமும் நடுங்கியது. ஆபத்து இவ்வளவு அருகிலா வந்துவிட்டது? அப்போதுதான் வீடு திரும்பிய சங்கன் பெரியவர்களின் முகத்தில் தோன்றிய கலவரத்தை பார்த்து குழம்பினான். இவள் புதிதாக என்ன வேதனையை இழுத்து வந்திருக்கிறாளோ தெரியவில்லையே என்ற எரிச்சல்தான் முதலில் தோன்றியது. அவர்கள் முகத்தில் தோன்றும் இரகசிய சமிங்கைகளை கண்டும் காணாமல் இருந்து விட்டான். இரவு வரை காத்திருக்க முடிவு செய்தான். இரவும் வந்தது. செம்பா உள்ளே உறங்க சென்றுவிட ஆண்கள் மூவரும் வெளியே உறங்காமல் அமர்ந்திருந்தனர். அமைதியின் அடியில் ஏதோ அவசரம் ஒளிந்திருப்பது போல் இருந்தது. பொறுக்க மாட்டாமல் அமைதியை உடைத்தான் சங்கன். என்ன தாத்தா, இப்படி பேசாமல் இருந்தால் என்னவென்று நினைப்பேன்? நெடுநேரமாக உங்கள் இருவரின் முகங்களையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். சரியே இல்லை. ஏதோ சிக்கல் என்று தெரிகிறது. என்னவென்று சொல்லுங்கள். சேர்ந்து தீர்வை தேடலாம். திரைநாடன் பெயரனை பார்த்தார். தோளுக்கு மேல் வளர்ந்துவிட்ட காளை, வயதின் வனப்பும் முறுக்கும் நிரம்பி பொழிந்த அந்த இளமுகத்தில் தோன்றிய அக்கறை அவரின் படபடப்பை சற்று குறைத்தது. வேகமும் துணிவும் இருக்கும் அளவுக்கு நிதானமும் அக்கறையும் கொண்ட இவனை போன்ற இளையவர்களை பார்ப்பது அரிது. வீட்டிலேயே ஒருத்தி இருக்கிறாளே, பொறுமை நிதானம் இதெல்லாம் எப்போது அவளுக்கு பொருந்தி வருமோ என்று அவர் விசனப்பட்டு கொண்டு கிடந்தால் அதையெல்லாம் அள்ளி விழுங்கிவிடுமாறு பெருங்கவலை ஒன்று வந்து வாயில் நிற்கிறது. மீண்டும் மனம் செம்பாவை நோக்கி திரும்புகிறதே. இல்லை, இப்போது இந்த சிக்கலுக்கு விடை காண வேண்டும். காத்திருக்கும் ஒவ்வொரு நொடியுமே ஆபத்துதான். அதற்காக அவசரப்படவும் முடியாது. தாத்தா, அவரது எண்ண குளத்தில் கல்லெறிந்தான் சங்கன். சொல்கிறேன் சங்கா. சற்று சிந்தித்து பிறகு மெல்ல சொன்னார். நாங்கள் எது நடக்கக்கூடாது என்று இத்தனை காலம் பயந்திருந்தோமோ, எது நடக்காது என்று நம்ப தொடங்கி இருந்தோமோ அது நடந்துவிடுமோ என்ற பயம் வந்திருக்கிறது. பீடிகைகள் பலம்தான். விஷயம் என்ன? அதை சொல்லுங்கள். அது வந்து இனி நாம் செம்பாவை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். குறிப்பாக உனக்குத்தான் அதிக பொறுப்பு சங்கா. அவளை மீண்டும் பேச்சு அவளிடம் சென்ற ஆத்திரத்தில் இடைமறித்து பொறுமத் தொடங்கினான் சங்கன். அடே அப்பா, எவ்வளவு புதிய செய்தியை சொல்லிவிட்டீர்கள் தாத்தா. புருவம் உயர்த்தியவன் அசதியாக கட்டிலில் சாய்ந்து கொண்டு பெருமூச்செறிந்தான். ஏதோ தலை போகிற விஷயம் என்று பார்த்தால் இதற்குத்தானா இத்தனை கவலை முகத்தில்? அவனுக்கு எரிச்சல் முட்டி கொண்டு வந்தது.
பத்திரமாக பார்த்து கொள்வதாம். ஏதாவது சொல்லிவிடப் போகிறேன். இல்லை, நான் தெரியாமல் தான் கேட்கிறேன். இவளெல்லாம் குமரியாகி என்ன ஆகிறது? கொஞ்சமாவது அச்சம் நாணம் என்று பெண்குணம் ஏதாவது இருக்கிறதா பார்த்தீர்களா? கேட்டால் அதென்ன ஆண்குணம் பெண்குணம் என்று திருப்பி கேட்கிறாள். நீங்கள் சங்கடப்படுவீர்கள் என்று உங்களிடம் ஒரு விஷயம் சொல்லவில்லை. நேற்று என்ன நடந்தது தெரியுமா? இவள் தோழியை ஒருத்தன் விரும்புகிறானாம். ஆனால் அவள் அவனை விரும்பவில்லை என்று சொல்லி இருக்கிறாள். அதனால் அவளுக்காக மடலேறப் போவதாக மிரட்டி இருக்கிறான் அவன். இந்த செம்பா அவனோடு மல்லுக்கு போய்விட்டாள். அவன் வரும் வழியில் காத்திருந்து அவன் மீது பாய்ந்து அவன் முகத்தை பெயர்த்து விட்டாள். செய்தி கேட்டு நான் ஓடிச் சென்று பார்த்தால் கொற்றவை போல அவன் மீது ஏறி நின்று கொண்டிருக்கிறாள். பிரித்து கூட்டி வர பெரும்பாடு ஆகிவிட்டது. அவர்கள் சண்டையில் இவளுக்கு என்ன வந்தது? நீங்களே சொல்லுங்கள். இவள் இப்படி இருந்தால் இவளை எவன் தன் மனையாளாக கூட்டி போவான்? இவள் வயதொத்த பெண்களை எல்லாம் பாருங்கள், இவளையும் பாருங்கள். சங்கா, செம்பவளம் மற்ற பெண்களை போல இல்லை. அதுதான் தெரிகிறதே. நான் அப்படி சொல்லவில்லையடா. இத்தனை காலமாக அவளோடு உடன் வளர்ந்திருக்கிறாய். இன்னுமா அவளது தனி குணம் உனக்கு தெரியவில்லை? அவள் கைக்கு அடங்கா கடல், நிறுத்த முடியாத புயல். இந்த அடுக்கு வசனம் எல்லாம் சொல்லி வளர்த்துத்தான் கெடுத்து வைத்திருக்கிறீர்கள் அவளை. அடுத்தவனிடம் அவளுக்காக பேச்சு வாங்கும்போது இனிக்கிறதா என்று பாருங்கள். போன திங்கள் அட்டியின் மகனுக்கு இவளை கேட்டு வந்தார்களே, இவள் என்ன செய்தாள்? செம்பவளத்தை பற்றி பேசினாலே பாசத்தில் கிளர்ந்து போகும் கிழவனை மீண்டும் இடைநிறுத்தி சங்கன் கேட்டதும் யாரிடமும் பேச்சில்லை. ஏனென்றால் அவன் சொல்வதில் ஏதும் பொய் இல்லை. போன திங்கள் நடந்த சங்கடத்தை மனதில் மீண்டும் கொண்டு வரவும் அவருக்கு விருப்பமில்லை. அதுபோலவே ஒரு உமனரின் மகனுக்கு செம்பவளத்தை கொடுப்பதில் திரைநாடனுக்கும் கோடனுக்கும் விருப்பமும் இருக்கவில்லை. சொல்லப்போனால் அவளுக்கு உரிய இடம், செல்ல வேண்டிய காலம் வந்துவிட்டது என்று அவர்களுக்கு நினைவு ஊட்டியதே அந்த நிகழ்ச்சிதான். சங்கன் இன்னும் முடித்திருக்கவில்லை. இல்லை, அப்படி என்னதான் செய்வதாக இருக்கிறாள் என்றாவது கேளுங்கள். அரசகுமாரியா? 64 கலைகளையும் கற்று தேர்ந்த பின்பு இணை சேர பரதவ பெண்ணுக்கு எதற்கு வில்வித்தையும் வாழ் பயிற்சியும்? சங்கா, இப்போது அதுவல்ல நாம் பேசிக்கொண்டிருப்பது. பிறகு இதையெல்லாம் எப்போது நான் பேசுவது? பார்த்து கொள்ள சொல்கிறீர்களே, யாரிடமிருந்து இவளை பாதுகாக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? இவள் வாள் சுழற்றுவதை பார்த்து எல்லை காவல் வீரர்களே வாயை பிளக்கிறார்கள். அவர்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்காதீர்கள். நித்தம் ஒருவரோடு போட்டி போட்டு கொண்டிருக்கிறாள். அதில் அப்படி ஒரு திருப்தி அவளுக்கு. வீரர்களை வீழ்த்தும் அளவுக்கு பயிற்சி எப்படி என்று தெரியுமா? பல திங்களாக நமக்கு தெரியாமல் மருங்கூர் கோட்டை வீரர் பட்டறைக்கு போய் வாள் சுழற்ற பயிற்சி எடுத்திருக்கிறாள். உங்கள் இருவரில் யாருக்காவது இது தெரியுமா? அது திரைநாடன் இழுக்கவும் கோடன் எங்கோ பார்க்கவும் அதிர்ந்து போனான் சங்கன். ஓஹோ, அப்படியென்றால் உங்களுக்கு தெரிந்துதான் எல்லாம் நடக்கின்றனவா? எனக்குத்தான் தெரியவில்லையா? நெஞ்சு விம்மியது சங்கனுக்கு. அவனது வாளை 2 சுற்றில் காற்றில் பறக்க செய்துவிட்டு தோழியரோடு பரிகசித்து சிரித்தவளை எண்ணி சினம் சீறிக்கொண்டு வந்தது. தங்கையா இவள்? பிசாசு பிசாசு! இதற்கெல்லாம் சொந்த தாத்தனும் உடந்தை. இப்போது அதனால் என்ன கெட்டுவிட்டது? அவளை போல அழகும் துருதுருப்பும் கொண்ட பெண் தற்காப்பு கலைகளை தெரிந்து கொள்வது நல்லதுதானே? அது மட்டுமல்ல, செம்பா யாரென்று தெரிந்தால் என்ன நல்லது? யாருக்கு நல்லது? பிறகு யாருக்குத்தான் இவள் அடங்குவாள்? வெளியே கேட்டு பாருங்கள். அவ்வளவு பயல்களும் இவளை ஏதோ அணங்கினை பார்ப்பது போல பார்க்கிறார்கள். இவ்வளவுக்கு பின்னும் நன்றாக பார்த்துக்கொள் என்று இப்படியோர் இரக்கமற்ற கட்டளையை என் மீது நீங்கள் திணிக்கலாமா? சங்கா, செம்பவளம் உண்மையிலேயே மிகுந்த ஆபத்தில் இருக்கிறாளடா. கிழவனின் குரலில் தோன்றிய இறைஞ்சலில் சங்கனின் சினம் கொஞ்சம் மடிந்தது. என்ன ஆபத்து? அப்படியே இருந்தாலும் நாம் 3 இருக்கிறோமே. நம்மை மீறி யார் என்ன செய்ய முடியும் தாத்தா? இருவரும் பேசாமல் இருப்பது கண்டு அமைதியானான் சங்கன். குறிப்பாக திரைநாடனின் அமைதியும் கலங்கிய முகமும் அவனை சிந்திக்க வைத்தன. 3 சமாளிக்க முடியாத ஆபத்தா? அப்படி என்ன பெரிய ஆபத்து? தனக்கு தெரியாத வேறு ஏதோ விஷயம்தான். அவசரப்பட்டு பேச்சை வளர்த்து விட்டோமோ? சரி, இனி அவர்களே பேசட்டும் என்று எண்ணியவன் போல பேசாமல் காத்திருந்தான். நீ சொல்கிறாயா அல்லது நான் சொல்லட்டுமா என்பது போல திரைநாடன் கோடனை பார்க்க கோடனின் கண்கள் சட்டென்று கலங்கின. கோர்வையற்று ஒரு கதையை தொடங்கினான் அவன். செங்கனியை, அதுதான் என் மனைவியின் பெயர்.
அவளை பறிகொடுத்துவிட்டு நான் தனியாக திரிந்து கொண்டிருந்த நேரம். கோடனின் முகத்தில் இதுவரை கண்டிராத வெறுமை படர்வதைக் கண்டான் சங்கன். நெடுநாள் சொல்லப்படாத கதை ஒன்று வெளிவருகிறது என்பதை புரிந்து கொண்டவன் எழுந்து அமர்ந்து கவனிக்கலானான். அன்று முன்னிரவு வேளை. உறக்கம் வராமல் கிடந்தேன். வெளியே நல்ல மழை வேறு. திடீரென கொல்லையில் ஓசை கேட்டது. எழுந்து சென்று பார்த்தால் கொல்லையில் கண்ட காட்சி இன்னும் அவன் கண்களுக்குள் நின்று இம்சிப்பது போல கண்களை மூடிக்கொண்டான். அந்த காட்சி எதிரே அமர்ந்திருந்தவர்களின் எண்ண திரையிலும் தோன்றலாயிற்று. கொல்லைப்புற வேலியோரத்தில் ஓசை கேட்கவும் மழைக்கு பயந்து தலைக்கு மேலே கவிழ்த்திய கூடையும் கையில் விளக்குமாக அருகே சென்று பார்க்கிறான் கோடன். இளம் பெண்ணொருத்தி. குருதியெல்லாம் வழிந்து முடித்து சக்கையாக ஓய்ந்துவிட்ட உடல். வெட்டப்பட்ட மரத்தண்டு போல மணிக்கட்டு இல்லாத ஒரு கை. அதை நன்றாக இருந்த மற்றொரு கையால் இறுக பிடித்து கொண்டு இடைப்பட்ட இடத்தில் சிறு பொதி ஒன்றை பாதுகாத்தபடி மூங்கில் வேலி மீது சாய்ந்து கிடக்கிறாள். மழை கழுவி கொண்டிருந்த உடலில் கண்ட இடங்களிலெல்லாம் வாள் கிழித்து தசை வெளியே தள்ளி குருதி வடிந்து வடிந்து மழையில் வெளிரி கொண்டு கிடக்கிறது. ஆனால் அந்த கண்களில் மட்டும் அப்படி ஒரு ஒளி. பார்த்தவுடன் கோடன் நடுநடுங்கி போனான். ஐயோ தெய்வமே, என்னம்மா இது? என் பிள்ளையை காப்பாற்றுங்கள். அப்போதுதான் அந்த பொதி சுருளுக்குள் அசைவு தெரிவதை கவனிக்கிறான் கோடன். தூரத்தில் குதிரையின் குளம்பொலி கேட்கிறது. கண்களில் பயம் தோன்ற அந்த பெண் பொதியை கோடனின் கையில் திணிக்கிறாள். பிற மனிதரை அரை நாழிகை கூட காணாத சிசு பொன் முத்து போல சுருண்டு கிடக்கிறது. ஐயா, விளக்கை அணைத்து விடுங்கள், சீக்கிரம். அம்மா, ஆனால் சொன்னதை செய்யுங்கள். படிய செய்யும் குரலுக்கு பணிந்து விளக்கை ஊதி அணைக்கிறான் கோடன். அம்மா, இந்த குழந்தை. என்னை உங்கள் மகளாக நினைத்து கொள்ளுங்கள். என் மகளை காப்பாற்றுங்கள். நீ முதலில் மழையிலிருந்து உள்ளே வாமா. காலமில்லை, எனக்கு அதிக காலமில்லை. எதிரிகள் என்னை துரத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடம் என் மகள் சிக்கிவிடக்கூடாது. எப்படியாவது காப்பாற்றுங்கள். அவள் வாழ வேண்டும். அவள் சாமானியல் அல்ல, பேரரசியாக பிறந்தவள். அம்மா, நான் எப்படி அம்மா? காலம் பார்த்து உரியவர்களிடம் அவளை சேர்த்து விடுங்கள். இதோ. மோதிர விரலை நீட்டுகிறாள். குழம்பி பிறகு நடுங்கும் விரலால் மோதிரத்தை கழற்றுகிறான் கோடன். மேகத்தின் ஊடாக திடீரென்று வெளிப்பட்ட நில ஒளியில் மின்னுகிறது முத்திரை மோதிரம். அது ஒரு அரச லட்சினை. ஒரு முக்கியமான விஷயம். கண்கள் செருக செருக ஆற்றலை மீட்டு கொண்டு அருகே வந்து பேசுகிறாள். அவள் மெல்லிய குரலில் பேச பேச கோடனுக்கு கை கால்கள் எல்லாம் வெடவெடக்க தொடங்கிவிட்டன. என்னம்மா, ஏதேதோ சொல்கிறாயே? நான் சொன்னது அத்தனையும் சத்தியம். என் மகள் பாதுகாப்பான இடம் சேர்ந்து அவள் விவரம் புரியும் அளவுக்கு வளர்ந்ததும் அவளுக்கு இந்த உண்மையை சொன்னால் போதும். அப்போது அந்த கொடியவனுக்கு தண்டனை தரும் நிலையில் என் மகள் இருக்க வேண்டும். அது மட்டும்தான் எனது ஒரே வேண்டுகோள். அம்மா, என்னால் எப்படியம்மா அது முடியும்? எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. இந்த வேளையில் எனக்கு உங்களை கை காட்டிய அந்த கொடுங்காட்டு கொற்றி உங்களை வழிநடத்துவாள். ஆனால் அம்மா, இதற்கு மேல் எதையும் கேட்காதீர்கள். எப்படியாவது இவளை நல்வழி சேர்த்து விடுங்கள். காலமானாலும் பரவாயில்லை. சரியான நபரிடம் சேர்த்து விடுங்கள். உங்களுக்கு நற்கதி உண்டாகட்டும். கொஞ்சல்களிலோ அழுகைகளிலோ நேரத்தை கடத்தவில்லை அந்த தாய். அதற்கு மேல் அவள் அங்கு நிற்கவும் இல்லை. தான் பேறு கண்ட பெண் என்றோ உடலின் குருதியெல்லாம் வடிந்து விட்டதோ என்றோ அவள் நினைவில் இல்லை. பிள்ளையிடமிருந்து எவ்வளவு தூரம் போக முடியுமோ அவ்வளவு தூரம் விலகி போய்விட வேண்டும் என்று எண்ணி ஓடுகிறாள். மழையில் குளித்து மறித்து கொண்டிருக்கும் அன்னையின் குருதியில் நனைந்த துணிக்குள் சுருண்டு உறங்கிக் கொண்டிருந்த செம்பவளத்தை புதிய உலர் துகிலில் சுற்றி தூக்கி கொண்டு மறுதிசையில் வேகமாக கிளம்புகிறான் கோடன். கதையை சொல்லி முடித்து கண்களை துடைத்து கொண்டான். கதை கேட்ட இரவும் கனத்து கிடந்தது. மெல்ல எழுந்து சென்று மல்லிகை கொடி ஓடிய வெளி தூணின் அருகே மண்ணை தோண்டி சிறு துணி முடிச்சை வெளியே எடுத்தான். அதனுள்ளிருந்து செம்பொன் மோதிரம் விழுந்தது. இதுதான் அந்த மோதிரம். சங்கனிடம் காட்டிவிட்டு மீண்டும் பத்திரமாக முடிச்சிட்டு ஏற்கனவே தயாராக வைத்திருந்த ஒரு பயண பொதிக்குள் மறைத்து வைத்தான் கோடன். சரி, அந்த தீவிலிருந்து நீங்கள் எப்படி தப்பினீர்கள்? சங்கன் குரல் இறங்கி போயிருந்தது. இரவெல்லாம் ஒளிந்திருந்து முதல் படகில் கிளம்பிவிட்டேன். நல்ல வேளையாக யார் கண்ணிலும் படவில்லை. கரையிலேயே கிழவரின் நட்பு கிடைத்ததோ நாங்கள் பிழைத்தோம். வேறு பேச்சில்லை சங்கனிடம். சங்கா, சொல்லுங்கள் தாத்தா. இப்போது புரிகிறதா?
புரிகிறது தாத்தா. அவளுக்கு தற்காப்பு கலைகள் ஏன் பயிற்றுவித்தீர்கள் என்றும் புரிகிறது. சரி, இப்போது புதிதாக முளைத்து ஆபத்து என்ன, அதை சொல்லுங்கள். சில காலமாக செம்பவளம் உயிருடன் இருப்பது அவளது எதிரிகளுக்கு தெரிந்துவிட்டதோ என்ற ஐயம் எனக்கு தோன்றிக் கொண்டே இருந்தது. அதை மெய்ப்பிக்கும் விதமாக இன்று ஒரு விஷயம் நடந்தது என்றவர் மாலையில் நடந்ததை விவரித்தார். இவ்வளவு காலம் கழித்து இந்த சின்ன பெண்ணை கொல்வதால் யாருக்கு என்ன தாத்தா லாபம்? தெரியவில்லை. ஆனால் அவள் யார் கையில் சிக்கக்கூடாது என்று மட்டும் எனக்கு தெரியும். ஆமாம், செம்பவளத்தின் அன்னை சொன்ன ரகசியம் என்ன? அதை இப்போது சொல்வதற்கில்லை தம்பி. சங்கா, எப்படியோ இந்த பொக்கிஷத்தை இத்தனை நாட்களாக நாங்கள் பாதுகாத்து விட்டோம். இன்னும் எத்தனை காலம் எங்களால் முடியும் என்று தெரியவில்லை. ஆகையால் அந்த பொறுப்பை உனக்கு தருகிறோம். செம்பா அவளுக்கு உரிய இடத்துக்கு சென்று சேரும் வரை அவளது பாதுகாப்பு உன் பொறுப்பு. கவலைப்படாதீர்கள் தாத்தா. அந்த பைத்தியக்காரியை நான் பத்திரமாக பார்த்து கொள்கிறேன். சங்கா, சரி சரி, இனிமேல் அப்படியெல்லாம் பேசுவதில்லை. நல்ல விதமாகவே பார்த்து கொள்கிறேன். அதற்காக நாளையே எல்லாம் முடிந்துவிடும் என்பது போல நீங்கள் இருவரும் பேச வேண்டாம், சரிதானா? இருவரும் புன்னகைத்தபடி சரிதான் என்றனர். சரி, இப்போது நமது திட்டம் என்ன? இனியும் இந்த கடற்கரையில் அவளை வைத்திருப்பது அவ்வளவு உசிதமாக படவில்லை. இடம் மாற்ற வேண்டும். முன்புதான் அங்கே நிலைமை சரியில்லை என்று கோடனை நிறுத்தி வைத்திருந்தேன். இப்போது உரியவர்களிடத்தில் செம்பாவை சேர்த்து விடுவதுதான் சரியாக இருக்கும். அதுதான் நம் திட்டம். செம்பாவை பிரிய வேண்டுமா? உள்ளே திடீரென புறப்பட்டது வலியா அன்றி வேறு எதுமா என்று அவனுக்கு தெரியவில்லை. சரி தாத்தா, ஏற்பாடு செய்யலாம். நாளையே கிளம்பலாம். இப்படி அவசரமாக கிளம்புவது என்றால் என்ன காரணம் சொல்வது? அவளிடம் என்ன சொல்வது என்று நாம் மூவரும் சரியாக பேசிக்கொள்வோம். ஒற்றை சொல் மாற்றி பேசினாலும் கண்டுகொள்வாள் கிராதகி. எப்படி சொல்லி அவளை ஏமாற்றுவது என்று பிறகு மூவரும் கூடி பேசி கொண்டிருந்ததை கதவுக்கு பின்னிருந்து கேட்டு கொண்டிருந்த செம்பாவின் கண்கள் சிவந்து கிடந்தன. இன்னும் அவளை அறியா சிறுமி என்றே நினைத்து கொண்டிருக்கிறார்கள் மூவரும். மாலையில் எய்யப்பட்ட அம்புகள் யார் மீது தொடுக்கப்பட்டவை என்று அறியாமலா அவற்றிலிருந்து தப்பினால்? தப்பியதோடு அல்லாமல் எய்தவனை விரட்டி பிடிக்கவும் பார்த்தாள். ஆனால் முடியவில்லை. ஒரு சாதாரண பரதவ சிறுமி. தன் மீது ஏன் இந்த கவனம் என்று மனதில் அரித்த கேள்விக்கு விடை இவர்களிடம் இருக்கக்கூடும் என்று நினைத்தாள். அதனால்தான் வீட்டுக்கு வந்து ஒரு நாடகத்தை அரங்கேற்றினாள். அவளது கணிப்பு சரியாகவே இருந்தது. ஒருவருக்கு ஒருவர் அவள் அறியாமல் கண்ணை காட்டி சமிகை செய்து கொண்டதை அவள் அறிந்தே இருந்தாள். உறங்குவது போல நடித்து அவர்கள் பேசுவது முழுவதையும் கேட்டுக்கொண்டிருந்தாள். தன் கதையின் ஆதி முதல் அத்தனையும் இப்போது முழுமையாக அறிந்து கொண்டிருந்தாள். மனம் எல்லையில்லா துயரக் கடலில் தத்தளித்து கொண்டிருந்தது. அன்னையின் நினைவில் அழுகை முட்டி கொண்டு வந்தது. ஆனால் தன் இறுதி நொடியில் கூட கலங்காமல் முடிவெடுத்தவள் வயிற்றில் பிறந்தவள் தான் என்பதை மனதில் இருத்தி கொண்டு அழுகையை தூர எறிந்தாள். அவள் அழ பிறந்தவள் அல்ல, ஆள பிறந்தவள், பேரரசியாக பிறந்தவள். அவளுக்கு என ஒரு தேசம் எங்கோ இருக்கிறது. அதை நோக்கிய பயணமும் காத்திருக்கிறது. ஆனால் தாத்தாவும் கோடனும் ஏன் இந்த சங்கனும் கூட அவளை பாதுகாக்கிறேன் என்று கோழியை பதுக்குவது போல பதுக்க நினைப்பதுதான் அவளுக்கு சினம் ஊட்டியது. அவள் கோழி அல்ல, கொடுஞ்சுறா என்று அவர்களுக்கு என்ன தெரியும்? இருக்கட்டும், காட்டி விடலாம். அவர்களுக்கு மட்டுமல்ல, அவளது எதிரிகளுக்கு கூட இந்த சுறாவின் கோபத்தை காட்டிவிடலாம். அதையும் அவளே கண்டுபிடிப்பாள். சீற்றம் மதிமறைக்க வெளியே திட்டமிட்டவர்களை மிக எளிதாக ஏமாற்றிவிட்டு இரவோடு இரவாக வீட்டை விட்டு வெளியேறினாள் செம்பவளம். சிறு பொதியும் வில் அம்புமாக வெளியேறிய அந்த இளமகளின் கழுத்து மணி மாலையின் முடிவில் கோர்க்கப்பட்டு கச்சைக்குள் பத்திரமாக ஒளிந்து கொண்டிருந்தது அந்த முத்திரை மோதிரம். நகர் நோக்கி வேகமாக நடந்தவளிடம் மீண்டும் சந்திப்போம் என அலை அசைத்து சிரித்தது கடல். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.